முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இந்த விவாகரத்து வழக்க தாக்கல் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சை அப்படிங்கிறது செஞ்சுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு பொலிட்டிக்கல் ரீதியா அவர பிரேக் டவுன் பண்ணிரணும். இன்னொன்னு இந்த எலக்ஷனுக்கு அப்புறமேலு அவருடைய சர்வைவல் ஸ்கில்ல பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், பொலிட்டிக்கலா அவள உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த டிவோர்ஸ் கேஸ பல மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது அவருக்கு இன்னொரு பெரிய பேக்கப்பா கூட ஆச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் மேல யாரு எவ்ளோ ஒரு பழி சொன்னாலுமே, அத தாங்கறதுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா, அந்த விஷயத்த பத்தி எதிர்பாராத விதமா திரை உலகமே மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணவும், கருத்து தெரிவிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல முக்கியமான பெர்சன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகுமார், சமுத்திரகனி அது மட்டும் இல்லாம எல்லாருமே அவங்களுடைய இத பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் சிவகுமாரோட விமர்சனங்கள் எல்லாம் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, "நீங்க உங்களுக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு. நீங்க திரைத்துறையிலருந்து ரிட்டயர்ட் ஆயிட்டீங்க. ஆனாலும் ஒரு நல்ல மனுஷன நீங்க இந்த மாரி சொல்லக்கூடாது." அப்படிங்கிற மாரியும் சொல்லப்பட்டது. அவரு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சத்யராஜோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட் அவரு. சத்யராஜும், சிவகுமாரும் ஒரு நல்ல நண்பர்கள். சத்யராஜ் கம்ப்ளீட்லி டிஎம்கே சைடு அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஎம்கே சைடு. ஸோ இந்த விஷயத்த பத்தி அவரு குடுத்த ஒரு விமர்சனம் என்னன்னா, நடிகைகள் எல்லாம் வீட்டு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி, மனைவி வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற மாரி ஒரு தரக்குறைவான விமர்சனத்த இந்த இந்த டிவோர்ஸ் சம்மந்தமா அவரு பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயங்கள், சமுத்திரகனி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு வைரலா போச்சு. சமுத்திரகனி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "யார நீ எதிரியா நினைக்கிற? நீ சொந்த குடும்பத்தையே அப்படி நினைச்சீன்னா, உன்ன நம்பி இருக்கிற மக்கள நீ என்ன பண்ணுவ? நீ எப்ப வேணாலும் கைவிட்டுட்டு போயிடுவ." அப்படிங்கிற மாதிரியும் நெறைய அக்யூசேஷன வைக்க ஆரம்பிச்சாங்க. அதைத் தொடர்ந்து நடிகை ஜோதிகாவுக்கும் அவருடைய ஃபாதர் இன் லாவான சிவகுமாருக்குமே நெறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அதில ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்க மும்பை சைடு போனதுனால, மும்பைல வெப் சீரிஸ், மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதில ஒரு வெப் சீரிஸ்ல கொஞ்சம் மோசமா நடிச்சிருக்காங்களாம். இதுக்கு நீங்க தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாமே, உங்களுக்கு ஹீரோயின் அந்தஸ்து குடுத்து வச்சிருந்தோமே அப்படின்லாம் நெறைய பேசப்பட்டுச்சு. ஆனா இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை ஜோதிகா சொன்ன அந்த விஷயம் முதல்வர் விஜய பத்தி. அததான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அவங்க சொன்னது ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்டின்னா, சூர்யா முதல்வர் விஜயோட ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாம அவர் செய்ற நல்ல விஷயங்கள வரவேற்கக்கூடிய பெர்சன். அதனால இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வைரலா போயிருக்கு. அததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையா போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயம். ஒரு நடிகை கூட திருமணத்து மீறிய தகாத உறவுல இருக்காரு. அந்த நடிகை பேர நான் தேவைப்படுற பட்சத்துல கண்டிப்பா ரிவீல் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஓகே. பட் ஆனா அதுக்கப்புறமேலு அந்த நடிகை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பூரா பரவ ஆரம்பிச்சது. ஆனா ஒரு கட்டத்துல சோஷியல் மீடியாவுக்கு அவங்களும் ரிப்ளை குடுத்திருந்தாங்க. நடிகை த்ரிஷாவும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் இருக்கிறது நட்பு ரீதியான உறவு மட்டும் தான். இத பத்தி நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம், கிளாரிஃபிகேஷன் குடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய மேரேஜ எனக்கு பண்ணிக்க தெரியும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ரெய்ட்டா அந்த ஆன்ஸர குடுத்திருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து அவங்களுக்கும் கிட்டத்தட்ட த்ரிஷா மற்றும் சங்கீதா விஜய் அவங்க 2 பேருக்கும் நடுவுல நெறைய கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல 3 to 5 இயர்ஸ்க்குள்ள போயிருக்கு. பட் அந்த கான்வர்சேஷன் எதுவுமே பதிலளிக்கல. ஹஸ்பண்ட் கூட பேசின எந்த விஷயங்களும் பலனளிக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஃபெல்ட், அதாவது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனான ஒரு விஷயத்த முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும், மகள் திவ்யா சாஷாவா இருக்கட்டும், 2 பேருமே இந்த விஷயத்துல அப்பா சைடோ இல்ல அம்மா சைடோ, அப்பா தமிழக முதல்வர், அம்மா கிட்டயும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஏன்னா அவங்க பொறந்ததே வெல்தி ஃபேமிலி. சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் லண்டன்ல, இலங்கையில அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகபட்சம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற விதத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு
சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு டைம் கூட அப்பா பத்தியோ, அம்மா பத்தியோ இன்டர்வியூல கூட பேசுனதே கிடையாது. யாராவது அவருடைய ரசிகர்கள் வந்து அவங்க கிட்ட பிரியமா பேசும்போது, "அப்பா, அம்மா நல்லா இருக்காங்களா?" அப்படின்னா கூட, "அப்பா, அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க." அப்படிங்கிற மாரி ரொம்பவும் ஜென்யூலா பேசுவாரு. அந்த கைண்ட்னஸ் தான் சங்கீதாவோட மிகப்பெரிய வந்து சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரையுலகத்துல இருந்துகிட்டு, ஒரு எவ்ளோ பெரிய ஃபேமிலில இருந்து வந்துட்டு கூட, அந்த வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்க அவ்ளோ சூப்பர்பா ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய அந்த கைண்ட்னஸ், அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய வேர்ட்ஸ், அவங்களுடைய அந்த வேர்ட் பியூட்டி அப்படிங்கிறது யாராலயுமே அத வந்து பேச முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஜென்யூன் அண்ட் கைண்ட் அண்ட் சோல்ஃபுல்லான பெர்சன். அவங்கள பத்தி ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சங்கீதா விஜய் வந்து நல்ல ஃப்ரெண்ட். நல்ல ஒரு பெர்சன் அப்படின்னே சொல்லணும். நல்ல பெர்சனா நீங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ஒரு தடவ பேசிட்டீங்களா போதும். அவ்ளோ சூப்பரா லைஃப்ல உங்களால அந்த கன்வர்சேஷன மறக்க முடியாது. ஹம்பிள் அண்ட் ஜென்யூன் அண்ட் சூப்பரான ஒரு சோல்ஃபுல்லான பெர்சன் நான் கண்டிப்பா அவங்கள சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சங்கீதா விஜய் பத்தி பேசியிருந்தாங்க. நாங்க ஒரு தடவ அவங்க ஃபேமிலியா மீட் பண்ணப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உங்க குழந்தைய நீங்க கூட்டிட்டு வரலையா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆ டைம் ஆகும்னு தெரியாது." அந்த மாரி நாங்க சொன்னப்போ வந்து, நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் அவள மீட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க அப்படிங்கிற விதத்துல 2 பேருக்குமே குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப புடிச்சமான விஷயம். ஸோ வந்து இந்த மேபி இந்த இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் வந்து சூன் அவங்க வந்து சேர்ந்துடுவாங்க, சேர்ந்துரணும் அப்படின்னு தான் நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இங்க இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் இருக்கிறாங்க. பட் நான் சொல்ற ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த விவாகரத்து விஷயத்த பத்தி பெருசு பண்ணாதீங்க. விமர்சனம் தெரிவிக்கவோ, கருத்து தெரிவிக்கவோ நான் எல்லாரையும் தான் சொல்றேன். ரசிகர்கள் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெர்சன்ஸையும் தான் சொல்றேன். கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டா இருந்தா கூட அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல நம்ம தலையிடுறது அப்படிங்கிறது மிக ஒரு முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஐ ஃபீல் எம்பாரஸ் வைல் ஸ்பீக்கிங் அபவுட் அதர்ஸ் பர்சனல் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் நல்ல மற்றும் சோல்ஃபுல்லான பெர்சன். இண்டஸ்ட்ரியில ஒரு பெர்சன் இருக்காங்க. வெதர் அவங்க மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும், அவங்கள பத்தின வந்து டாக் அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சகஜம் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில எனக்கு இத பார்த்தெல்லாம் பெருசா எதுவுமே தெரியல. பட் வந்து இந்த விஷயத்த சம்வாட் மீடியா தான் இத அவங்களுக்கு கன்டென்ட்‌க்காக பெருசு பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, ஒரு எப்பவுமே மீடியா வந்து ஒரு நடிகையா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், அவங்கள பத்தி நல்லதாகவே கன்வே பண்ண மாட்டாங்க. சம்வாட் அவங்கள பத்தி ஒரு மாதிரி திருச்சி ட்விஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து அவங்கள பத்தி சங்கீதா விஜய் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள ரொம்ப பழகுனவங்களுக்கு கண்டிப்பா அவங்கள பத்தி தெரியும். ஸோ அவங்கள பத்தி கருத்து தெரிவிக்கிறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது சம்வாட் அவங்களே தீர்த்துக்குவாங்க. பட் யாரும் இதுல கருத்து தெரிவிக்கவோ, இல்ல அவங்கள பத்தி பேசுறதோ, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் திங்ஸ பேசுறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் டூ பேட் டூ அ கன்ஃபஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கஸ் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க.